ஹீரோவுக்கு 33 வயசாகும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. நெறைய பொண்ணு பார்த்தும் இவருக்கு செட் ஆகாம போயிருது. ஒரு பொண்ணு பிடிச்சு போயிருது அவருக்கு. அந்த பொண்ணு பார்க்கணும்னு போயிருப்பாங்க. அங்க சொந்தக்காரங்களும் ஹீரோவ இருக்குன்னு நரைச்ச முடி, வழுக்க மண்டை இப்படிலாம் சொல்றாங்க. அது கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. ஆனாலும் நமக்கு புடிச்ச பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஹீரோவும் ஹாப்பியா இருக்காங்க. இப்போ நிச்சயம் பண்ண அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க அம்பிகாவுக்கு ராதான்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி மாப்பிள்ளைய பார்த்தது இவங்க தான் நம்ம அக்காவுக்கு கரெக்டான மாப்பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு அம்பிகாவை ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு வாரத்தை கூட பேசாம நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. ஹீரோ அம்பிகாட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அப்படி பேசும்போது கூட தங்கச்சியும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த அம்பிகா எதுவும் ஒரு வார்த்தையுமே பேசல. அதுக்கு பதிலா 33 வயசாகியும் ஏன் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க அவரை பத்தி. ஹீரோவால அம்பிகாட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாம போயிருது. அவர் நினைச்சபடி எதுவுமே அவரால பேச முடியல. இப்ப நிச்சயமா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா பஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. மெக்கானிக்லாம் வந்து பாக்குறாங்க. ஆனாலும் பஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஆயிடுச்சு. இனிமேல் வெளியூர்ல இருந்து மெக்கானிக் யாரும் வரமாட்டாங்க. அதனால நாளைக்கு தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேயே தங்கிடுறாங்க. ஹீரோக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணும்னு ஆசை. ஸோ பொண்ணு வீட்லயும் கன்வின்ஸ் பண்ணி பர்மிஷனும் வாங்கிடுறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்ல போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்பவுமே தயங்குறாங்க. அம்பிகா அழுகிற பார்த்து போட்டோ ஷூட்டை நிப்பாட்டிடுறாரு. அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ அப்படின்னு ஹீரோக்கு அப்பதான் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்போ பஸ்ஸும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்கு கிளம்பணும்னு நினைக்கிறப்போ மறுபடியும் பஸ் ரிப்பேர் ஆயிருது. அந்த நேரம் பார்த்து லாக்டவுனும் போட்டுறாங்க. வேண்டியதாகவும் ஆகிருது. அந்த பொண்ணுக்கு ஹீரோ ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் நல்லா தான் பேசுறாங்க. அந்த பொண்ணு நல்லா பேசவும் அம்பிகாவுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அம்பிகாவுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு ஹீரோவும் நினைச்சுக்கிறாங்க. 2 பேரும் தனியா பேசுறாங்க. பேசும்போது அம்பிகாவுக்கு பிடிக்கும்னு நினைச்சு அவர் கிஸ் பண்ணலாம்னு போறாரு. அம்பிகா கோவப்பட்டு அவங்க கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க. ஆனா அம்பிகாட்ட இருந்து போன்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அம்பிகா கையில போன் இல்ல. அப்போ யார் மெசேஜ் பண்றா அப்படின்னு ஹீரோ தேடுறாங்க. தேடவும் தான் தெரியுது இந்த வேலையெல்லாம் பாக்குறது அந்த பொண்ணோட தங்கச்சி ராதா.